வணக்கம் பாப்பா. சாப்பிட்டேங்க. சாப்பிட்டியா? வண்டியில தாங்க வந்தேன். என்னடா இது நம்ம ஒண்ணு சொன்னது பாப்பா. நீ வண்டியில தானே வந்த? அடி லூசு முண்டை. நான் ஒண்ணு சொன்னேன் நீ ஒண்ணு சொல்ற. இல்ல வெறுதுமா? ஐயோ. அழகான உருவத்தை படைச்சு, அழகான கையை படைச்சு, அழகான வாயை படைச்சு, அழகான கண்ணை படைச்சு ஆண்டவன் காதுல செஞ்சிருக்கான்டான். ஆமா. இதுக்கு ஸ்பீக்கர் அவுட் போல இருக்கு. பாப்பா வணக்கம், நல்லா இருக்கா? காலையில தாங்க ஊருக்கு போவேன். இல்லம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டா. நீங்க இப்பவே போறீங்களா? ஐயோ உனக்கு காதுல விடாதா? ஏங்க நீங்க சாப்பிடல வெறுதமா? இதுலயும் ஒரு சவியா இருக்கு. காதுல விழல. நம்ம இப்பதான் இந்த நேரத்துல வாடி போடின்னு பேசினாதான் என்ன வேணாலும் நம்ம பேசிக்கலாம். பரிமளா இன்னைக்கு நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டியே. அப்பாவை காணுமா? கவலையே போடாத. அம்மாவையும் காணுமா? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த நாக்கத்திரத்துல இது மாதிரி பேசாத. கண்டுபிடிச்சிடும். அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிச்சுன்னா போச்சு. ஆஹா இந்த சிரிச்சுக்கிட்டே பேசு. சிரிச்சுக்கிட்டே பாடி அதுக்குதான் உங்களை மாதிரி ஆள் ஒண்ணு. பாடி என் பொண்டாட்டி அடி என் அப்பாட்டி அடி போய் வச்சிருக்கடா எடுவட்ட முண்டை சிரிக்கி லேடி சிரிக்கி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படி வாடி போடி சித்தியை பார்க்க போறீங்களா? வாடி வாடி. போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கலையே. போய் சித்தியை போய் பார்க்க போறேன்ற. சித்தியை பார்க்கணும். ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையே உனக்கு. நான் கும்பகோணங்கிற மாமியா கொடுத்த சொம்பகோணங்கிறேன். ஐயா அதை சொல்லலம்மா. வாடி நல்லா இருக்கியா? எந்த கோயிலுங்க விரதம்? இன்னைக்கு விடிற வரை நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு பக்தி முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். விரதம்லாம் இருக்கிறீங்க. இன்னைக்கு விடியறதுக்குள்ள ஒரு காரமணியில கூட்டிட்டு போய் விடியறதுக்குள்ள ஒன்னும் ஒரு வழி செய்யாம விட போறது இல்ல. ஒண்ணு அடிக்காம விடும். ஆமா சத்தியமா சொல்றேன். காலையில தாங்க ஊருக்கு போக முடியும். இவ்வளவு கூட்டத்தை தாண்டி நீ ஊருக்கு போயிருவியா? நானும் சத்தியமா சொல்றேன். கட்டி வச்சுட்டு உதச்சு போடுவாங்க. நானும் சத்தியமா சொல்றேன். உன்னை கட்டி பிடிச்சி இன்னைக்கு ரேப் பண்ணாம விடப்படாது. ஆமா லவ் பண்ணாம விட போறது இல்ல. என்னங்க என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே? யாருக்கு யார பொண்டாட்டி? யாருக்கு மாமியா மேல சத்தியமா நான் சொன்னேன் அப்பவும் என்ன சொன்னி? பொம்பளை பிள்ளைய வாடி போடி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அப்படி ஏதோ பேசக்கூடாதுன்னு வர்றேன். நீ சொல்லாங்கட்டி நீ வாடி ஏன் போடி வண்டி என்னடி உன்னை வச்சிருக்கா உன்னை காரைக்குடி கூட்டி போய் அப்படி இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதுக்குதான் சொல்றது அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு பேசக்கூடாதுன்னு. அவங்கற இவங்கற ஏய் ஏய் கனகராஜ் ஏய் அந்த துணி நல்ல சௌரியமா தானடா போற. துணியை போட்டு மூடிக்கிட்டா அது எதுக்கு அங்க இழுத்துக்கிட்டு போறேன்? அப்படியே துணியை ஒரு சாத்து நீ பிறந்தது போதும். டேய் கனகராஜ் இங்க வா. ஒரு பொம்பளை பிள்ளை பச்சை பிள்ளை அது என்னடா நெஞ்சில கையை கொடுத்து தள்ளிக்கிட்டு போடு உன்னைய. ஆமா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. நீ ஆம்பளையானா? இல்ல நீ ஆம்பளையா சந்தேகமானு கேக்குற? ஏய் நீ எல்லாம் ஆம்பளையாடா? சந்தேகமா? நீ ஆம்பளையா இருந்தா இந்நேரம் இந்த பொம்பளை பிள்ளைய நெஞ்சில நேரம் கையை வச்சு தள்ளி இருக்க கூடாதா? நான் நெஞ்சில கையை வச்சு தள்ளுவேன் இல்லை வளைச்சிக்கிட்டு உதைக்கணும். அதை நீ வேடிக்கை பார்க்கணும். அதுதானே ஆசைப்படுறீங்க? பரவாயில்ல சுடாச்சுக்கிட்ட நான் செய்ய மாட்டேன். யார் நீ முதல்ல? யாருமா நீ? யாருமா நீ? என்ன இந்த சட்ட சவால் யார்கிட்ட வச்சுக்காத. அப்படிதான் அப்ப என்ன பண்ணுவ? யார் என்ன கேக்குற? ரொம்ப பெரிய ஆளா நீ? ரொம்ப பெரிய ஆளுங்க. என் வயசுக்கு ஒன்ன மாதிரி ஆளை எத்தனை பேரை நான் போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறேன். உன்னை மாதிரி ஆளை நான் 1000 பேரை பார்த்துட்டு வந்துட்டேன். 1000 பேரை பார்த்து வந்திருக்கியா? என்ன என் இது பெருசு கூட இல்ல, காலு பெருசு கூட இல்ல, என் கை பெருசு கூட இல்ல. யார் நீதான்? உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு. ஏறி மேல விழுந்தன்னு வச்சுக்க ஏந்திரிக்க 3 மாசம் ஆகும் பாத்துக்க. இல்ல நான் எங்கிட்ட சொல்லி வைக்கிறது. இதுக்கு மேல நீ உள்ள வர மாட்ட. பாடுற தாண்டி வர மாட்டேன். பாடுற தாண்டி வந்து உன் பொசிஷன் காலியா போடும் பாத்துக்க. ஆக்சிடென்ட் ஆயிடும். ஏறிட்டு மிதிச்சனாக்க நாறிட்டு போயிருவே. யார்? நான் ஏறி விழுந்தன்னு வச்சுக்க அவ்வளவுதான் மூச்சு திணறி போகும் பாத்துக்க. சரியான அவளை மிதி பாப்போம். யாரு என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏறி விழ மாட்டேன்னு நினைக்கிறியா? எனக்கு இறனி ஆபரேஷன் பண்ணிருக்கு. இல்லன்னா ஏறி விழுந்துருவோம் பாத்துக்க. இளநீ ஆபரேஷனா? யாரு? இது என்ன புதுசா இருக்கு? ஐயோ இளநீ ஆபரேஷன்மா வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க எங்க போன மாதிரியா தான் எம்எல்ஏ வந்து ஏறாதான் பேசிட்டு இருக்கீங்க. ஏ மதுரை வாழைக்க கதையை கேள காக்குற மாதிரி நீ பேசாதம்மா. அடங்கப்பா வித்தரங்களை விரதருக்கு போனானா கத்தலம்ல கொத்தோட வந்துச்சான். யாண்டி அக்கா எதிரி காத்துல கிடக்குற? யா வீட்டுக்கு வாடி சத்த சார காத்துல போறதுக்கு கிடக்கலாம்னாலாம். பெட்டிக்கறப்பா நீங்க கேளுங்கப்பா. என்னையா? அண்டங்க கைக்கு மண்டை பெருசாம். எது? நல்லா கேட்டுக்கங்க. அண்டங்க கைக்கு மண்டை பெருசாம். சரி இவங்க ஆத்தாளுக்கு பெரிய. எங்க ஆத்தா கிட்ட போவாத. ஐயோ
அதத்தான் சொல்லுற அந்த பிள்ளைங்க ஒரு கிராமத்தை உருவாக்கணும். அந்த காக்காக்கு மண்டை வருதா? ஆமா. உங்க ஆட்டாவுக்கு நீ நிறுத்துப்பா, புண்ணியவான நல்லா இருப்பா. கொண்ட பெருசுண்டா சொல்ல வந்தேன். ஏதாச்சும் சொல்லி விட்டுட்டு போய் எங்க ஆத்தா என்ன ஒரு கிராமத்தை உருவாக்கணும் தெரியுமா? ஆமா, அன்னகாரம் செத்து விட்டு அழுகுறாளா அண்ணி, அன்னகாரம் செத்துட்டான்னு அழுகுறாளா அண்ணி, இந்த கொழுந்தனுக்கு துடிக்குதான். என்னதுங்க? சும்மா சும்மா நெஞ்சு. இங்கே யூடியூப் சேனல்களே காது கேட்காமல் செவிடாக நடித்த அருமை சகோதரி பரிமளா அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். எனக்காக அன்பில் பெற்ற அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கண்டுகின்ற வணக்கம். செவிடா நடிச்சதுக்கே 100 ரூபா. செவிடா ஊமையா நடிச்சதுக்கு இன்னும் ஊமையா நடிச்சிருந்தேன்னு இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம். ஊமையா நடிச்சா உம்ம காசு, அம்மனை குண்டியா நடிச்சா எம்ம வாயை கொத்திக்கிட்டு வெளுத்து விடுவேன். ஒரு பொம்பளை பேட எப்படி பேசணும்னு தெரியல. நீ ஆம்பளை பிள்ளை எப்படி பேசணும்? நீ பேச மாட்டேங்கிற மாதிரியே கொடுத்து பேச முடியல. என்ன அப்படி என்ன மரியாதை கொடுக்க? என்ன கேக்குற? என்னன்னு கேக்குற? ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க, சான் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்காத உன் ஜானுக்கு மரியாதை கொடு. கிளம்பியா முதல்ல. யார் நீ கிளம்ப முதல்ல? போகணும். என்னங்கற? என்னன்ற? என்னைக்கும் தெரிஞ்சுக்க, ஆம்பளை தான் மேல. என்னைக்குமே பொம்பளை தான் மேல. ஆம்பளை தான் மேலங்கற. பொம்பளை தான் மேல. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. என்ன அழகா சொன்ன? ரெண்டு பேர்ல யாருக்கு பெருசு பார்த்து சொல்லுங்க. ஐயோ, உங்களுக்குள்ள போட்டி வந்துருச்சா? நீங்க வாங்க தூக்கிக்கிட்டு ஏன்ட்ட நான் அளந்து அடிஸ்கேல் வச்சிருக்கேன். யாருக்கு பெருசுன்னு நான் சொல்றேன். நீ எதுக்கு தூக்கிக்கிட்டு வர சொல்றேன்னு எனக்கு தெரியும். நிஜமா அப்பாவா நான் கேக்குறேன். ஏமா துப்பு கட்ட அப்பாவா இருக்காரு. என்னவா இந்த போட்டின்னு வந்துருச்சு. யாருக்கு பெருசுன்னு நான் அளந்து சொல்றதா இல்லையா? எனக்கு மனசு பெருசு. அதெல்லாம் முடியாது. அந்த ஆளு தூக்கிக்கிட்டு வர சொல்லிட்டாரு. ஏ மானங்கட்ட முண்டமே, எனக்கு மனசு பெருசு நான் சொல்ல வந்தேன். அப்ப எனக்கு மனசு தான் பெருசு, ஆம்பளைக்கு தான் மனசு பெருசுங்கற. அவர் என்னமோ தூக்கிட்டு வரலாம் சொல்லிருக்காரு. இங்க வாமா, நீ என்ன சொல்றீல்ல? என்னன்னு? ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னு ஏன் இனத்தார் வந்திருக்காங்க, ஓ இனத்தார் வந்திருக்காங்க. இப்ப அதிகமா யாருக்கு கைத்தட்டல் விழுதுன்னு பாப்போமா? பாப்போம். அன்பார்ந்த ஆண்கள் பத்தியா சொல்லாத முன்னாடி நம்மள தட்டுறாரு பாரு. இவர் பேச்ச கேட்டுட்டு கை தட்டாதீங்க, வீட்ல காலையில சோறு கிடைக்காது பாத்தீங்க. யாரு அதெல்லாம் நீ கவலைப்படாத பாக்க, நம்ம எல்லாம் கை வேலை பார்த்து உழைக்கிற நம்ம யாரை எதிர்பார்க்க போறோம்? ஓ நீ அப்படி அதனால அருமை பங்காளிகளே, அருமை தந்தைமார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, யாரு காது கேட்காத மாதிரி நடிக்கும், அடுத்தது வாய் பேசாத மாதிரி நடிக்கும். அதனால உங்களை நம்பி இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட பாரு என்ன கேவலமா பேசுது. அதனால ஆம்பளை தான் பெருசுன்னு சொல்லி ஜோர ஒருத்தர் கை தட்டுங்க, எல்லாம் ஆம்பளை கை தட்டுங்க, தட்டுங்க. என்னங்க சத்தம் குறையுது? தட்டுங்கய்யா, பாக்கி வேற என்ன சோத்துல விஷம் வச்சிருவாங்கல்ல, பயப்படாம தட்டுங்க. தட்ட மாட்டாங்கல்ல, எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டிக்கு வாங்கி தரோம். பாண்டிச்சேரியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு பேக்கு ஃபுல்லா. தட்டுங்க, ஆம்பளை மேல தட்டுங்க ஜோரா. என்ன கட்டிங்கன்னா ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா வருது. அவர் ஆம்பளைல தட்ட சொல்றாருங்கம்மா, நீங்க எதுக்கு தட்டுறீங்க? பொம்பளையால எல்லாம் தட்டறாங்கயா. பாக்கி பேர் தட்டாத காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அது ராத்திரி ஆனிச்சுன்னா கதவை சாத்திட்டு ஹாஸ்டல்ல திண்ணையில படுத்து கிடக்கணும் ஈர துணியோட. ஏலே ஆமா, நீ வம்பா உத வாங்கி சாக போறடியே. நீ வெண்ணப்ப கேட்டு போறா. என்னன்னு கேட்கணும்? நீ கேள, உன் இடத்துக்கிட்ட போய் கேள. எங்க இனத்திட்ட கேட்கணும்? அக்கா, இந்த பாப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு கையை தட்டுனேன்னு வச்சுக்க, மாமாட்ட கட்டிங் வாங்கி கொடுத்து குத்த சொல்லுவேன். நாங்க 4 நாளைக்கு திரும்பி படுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, நீ சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியது. ஆமா, நாங்களே இப்ப சமைச்சு நாங்களே சாப்பிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்பா நீங்க சமைச்சா நாய் கூட நக்காத. நீங்க ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுறீங்களா? பொம்மநாட்டியா சமைக்கிறா? அப்புறம் எங்க ஆம்பளை தான் துருத்தி வச்சுக்கிட்டு எல்லாம் சமைச்சு போறோம். அது கரண்டி வச்சிட்டியா? அது துருப்பி அப்படினா துருப்பினா தெரியாதா? நீட்டா இருக்கும், முனையில சப்பையா இருக்கும். கைய வெட்டி விடுவேன். அது அதுக்கு மேல இப்ப என்ன பண்ணனும்? கேளுமா. எங்க இனத்திட்ட கேட்கணுமா? ஆமா கேளு. கேட்கணுமா? கேளுமா. என்னன்னு கேட்கணும்? கை தட்டல கேளு. கை தட்ட கேட்கணுமா? நம்ம இனத்தை காப்பாத்தணும் இல்ல, எனக்காக கை தட்டுங்கமா. கேக்காத குத்து. தூக்கு போட்டு தொங்குறா நீலாம். நான் என்ன மசிருக்கு தூக்கு மாட்டி தொங்குறேன்? அது உல கைய தட்டுச்சுல என்ன காரணம்? உங்களை விட எங்களுக்கு தான் சத்தம் இருமா. ஆம்பளை மேல ஜோர ஒருத்தர் கை தட்டுங்க. ஒரு பொம்பளை புள்ள உம்மா கேவலப்படுத்துது. தட்டுங்கய்யா. ஐயோ நீங்க தட்டாதீங்கம்மா. அது தட்டுது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அது என்ன சொல்லிட்டு தட்டுது? என்னன்னு? அட்டியே உன் வீட்டுக்காரெல்லாம் வெளிநாடு பூட்டாட்டி எங்கடி வந்து குத்த போறான், தட்டி பயப்படாம அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேட்ச். ஆமா, அதுல ஒரு பாட்டி ஒன்று தட்டுது பாரு. என்னன்னு? என்னத்தை தட்டி என்னத்தை செஞ்சு இந்த கிழமை செத்து 10 வருஷம் ஆகுது, எங்கடா வந்து குத்த போறான்னு. அது வேற அது தட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுல பரவாயில்ல. இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன வியாபாரம்? இளந்த பழம். ஆமாங்க. உங்களுக்கு காட்டு இளந்தையா மலை இளந்தையா? மலை இளந்தை. உங்க இளந்த பழத்துல கொட்டை இருக்குமா கொட்டை இருக்காதா? பழம் இருந்தா கொட்டை இருக்கதானே செய்யும். அப்படியா? சரி, கொட்டை இல்லாத பழமா இல்ல? இல்லையே.
சரிங்க, உங்க பணம் வந்து புடி கணக்கா, உலக்கு கணக்கா, குத்து கணக்கா? குத்து கணக்கு இருக்கு. ஒரு குத்துக்கு எவ்வளவு? முதல்ல அங்க வந்துடணும். அப்படியா? மேட்ருக்கு வந்துடணும். ஒரு குத்துக்கு 50 ரூபாங்க. ஒரு குத்துக்கு 50 ரூபாயா? ஆமா. ஏலம் விடுமா இல்ல ஏலம் விட வேணாமா? பொழந்து போச்சு. ஏங்க சரி, ஒரு குத்துக்கு 50 ரூபா கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைக்கலாம். பொழப்பு பொழந்து போச்சு வா. ஒரு குத்துக்கு 50 ரூபானா எங்கே வருது நம்ம? அதானே கேட்குறேன். அவன் எம்ம கஷ்டப்பட்டு பணம் வேணும்னா வாங்கிட்டு. ரேட்டு கூட, ரொம்ப கூட. ஏமா அநியாயம் வேலை வைக்காதம்மா. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கொடுக்க முடியுமா? தர முடியாது. அந்த பழத்தை ஒவ்வொண்ணா புடுங்குறது சரி, கஷ்டப்படும். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். சரி, ஒரு குத்துக்கு 2 ரூபா வச்சுப்போம். ஒரு குத்துக்கு 2 ரூபா வச்சு. அதுதான் கட்டுப்படி ஆகும். மொகரையில முள்ள வெட்டி சாத்த மொகர கடைய பாரு. ஏமா அப்படி இல்லையா? கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் எங்க கையில இருக்கிற காசுக்கு. சரி வேணாம். வேமா புடி கணக்கு எவ்வளோ? புடி கணக்கா? புடி கணக்கு இல்ல, நம்ம கிட்ட உலக்கு கணக்கு வேணா. சரி, உலக்கு கணக்கு எவ்வளோ? ஒரு உலக்கு 40 ரூபாய். அப்ப குத்துக்கு 50 ரூபா, ஒரு உலக்குக்கு 40 ரூபாயா? ரூபாய் கம்மி. ஏமா கொஞ்சம் உலக்குக்கு கொஞ்சம் கம்மியா சொல்லக்கூடாது? கம்மியா கொடுக்க முடியாதியா? கம்மியா கொடுக்க முடியாது. ஏப்பா ஓட்டு எவ்வளவுதான் இருக்கு அதை சொல்லு. அதுக்கு அந்த மாதிரி தர சொல்றேன். என்கிட்ட பாவம் பார்க்க பாவமா இருக்காரு. ஆமா, சரி எவ்வளவு இருக்கு? பல நீங்க ஆசைப்பட்ட எவ்வளவு இருக்கு சொல்லு. என்கிட்ட இல்லாத காசா? எவ்வளவு இருக்கு? உனக்கு எம்மா வேணும்? உனக்கு எம்மமா வேணும்? எவ்வளவு இருக்கு? உனக்கு எம்மா வேணும்? ரொம்ப குளுக்காதடா. உனக்கு எம்மா வேணும்? இந்த நேரத்துல கதையை முடிச்சாங்க. ஏய், நடுவுல இடி விழுக மொகர கடைய பாரு. காசை தேடி எடுக்கிறோம்மா. ஐயோ, அப்ப எவ்வளவு தான் இருக்கு? சரி, ஒரு 1.5 ரூபா இருக்கு. ஏதோ பழத்தை பார்த்து கொடுத்துட்டு போ. தம்பி அண்ணே 1.5 ரூபா தான் இருக்கான். ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அத சொல்லுலே. அப்பா அந்த 1 ரூபாயை எச்சிய தொட்டு நெத்தில ஒட்டி. அப்பா 1.5 ரூபா தான் இருக்கான். ஏதாச்சும் ஐடியா சொல்லு. வாடா பழத்தை எடுத்து ஓடுமா. சொந்தத்தை வந்த பழம் எல்லாரும் வந்த பழம் எத்தனை பழம் பாத்தியா? கைக்கு உடச்சப்போ ஏங்க என்னங்க உங்க பழத்துக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா? அவருக்கு என்னதாயா பிரச்சனை? அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. நீ சின்னதா முயல் குட்டி மாதிரி பாப்பா இங்க வாமா, இங்க வாமா. ஏமா நீ வேற? அதே உங்க பழத்துக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா? ஆஃபர்லாம் கிடையாது. ஆஃபர் கிடையாதா? ஆனா எங்க பழத்துக்கு ஆஃபர் இருக்கு. என்ன சொல்றீங்க? நாங்களும் பழைய வியாபாரம் தான். என்ன பழம்? ஆமா, எங்க தாத்தா வச்சிருந்தாரு. என்ன பழம்? கையில புடிச்சு பார்த்தா தொலைன்னு தொங்கும். அது பிடிக்கும். தாத்தா பழம் இல்ல. ஆமா, தாத்தா பழம் இல்ல. அதை பார்த்தா தான் தெரியும். சரி, அதை இப்ப யார் வச்சிருக்கா? அது இப்ப நேந்திரம் பழம் கேரளா பக்கம் அனுப்பிட்டோம். கர்மன் அழுகி போயிருக்குமேயா? அது அழுகி போயிடுச்சு, என்ன பண்றது? அதனால தான் அந்த பழத்தை கேரளா பக்கம் அனுப்பியாச்சு. எங்க அப்பா வச்சிருந்தாரு. என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? அப்படியே நீட்டா முனை வளைச்சுக்கிட்டு இருக்கும். அது என்ன பழம்? அதான் பச்சை நாட பழம். பச்சை நாடா? ஆமா, எங்க அண்ணன் வச்சிருக்கிறாரு. செவ்வாழை பழம். செவ்வாழை பழம் நல்ல வெறப்பா இருக்கும். ஆத்தி. ஆனா என்கிட்ட இருக்கிறது என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? மொந்தம் பழம். மொந்தம் பழமா? நாங்க பழத்தை கையில கொடுக்கறோம்னா ஆஃபருக்கு ஒரு சிடி கேசட் ஒண்ணு கையில கொடுப்போம். அந்த பழத்தையும் எப்படி சாப்பிடுறதுன்னு. பழத்தை கையில் பிடிப்பது எப்படி? பிடிச்சாச்சு. சில பேர் பிடிக்க தெரியாம பிடிச்சி நசுக்கி பிதுக்கி விடுறாளோ பழத்தை. ஆமா, வஞ்சாமரம் தான் ஆக்கிடா. வாழைப்பழத்தை உரிச்சு திங்க தெரியாதா? ஆமா, வாழைப்பழத்தை உரிப்பது எப்படி? அதை உரித்து வாயில் வைப்பது எப்படி? சரி. அதை லபக் என்று சாப்பிடுவது எப்படி? வடிவேலு காமெடி. கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, வாழைப்பழம் இழுச்சாப்பேல வாயில பழம்னா துப்பிட்டு பாடுறா. வாயில இது மட்டும் வாழைப்பழம். பரவாயில்ல, அதனால வந்து நாள் போட மாட்டோமா, உள்ள போயிட்டே இருக்கணும். ஆமாங்க. ஆடி வந்துடுமா? கலப்பு சாமி தக்க என்னடா திடீர்னு கருப்பு சாமி அருவலை தூக்கிக்கிட்டு வருது? அங்க போய் வீணாப்ல செத்துறாதயா? ஆத்தாடி நியாம
ஒதுங்கி போறேன். ஏன் தனித்தனியா போடணும், தனித்தனியா. என்னங்க முக்குறிய? இப்படி போட்டா சரிப்படாது, தனித்தனியா போடணும். தனித்தனியா. ஆமா. கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமிரேட்டா கத்திரிக்காய். படித்தவோ ரக்கமில்ல, பைவிருக்க தூக்கமல்ல, பைகிளிய ஒன்ன எண்ணி, பைங்கிலிய ஒன்னை எண்ணி நான் பல நாள் வாடுறேன், பல நாள் வாடுறேன். படித்தவோ ரக்கமில்ல, பைவிருக்க தூக்கமில்ல, படித்தவோ ரக்கமில்ல. சொல்லி அடிப்பேனடி அடிச்சலன் அடிதானடி, சொல்லி அடிப்பேனடி அடுக்கல் நடத்தி அடிதானடி, எத்தோட பயமாட்டு கொட்டாவி கொட்டவில்லை. செத்த சண்டையில சாவும். ஜோரா கை தட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு நாடகம் நான் என்னப்பா பார்க்க வந்திருக்கேன்? இப்போ ஒரு கலகலப்பா உற்சாகமா கை தட்டி உற்சாகப்படுத்தணும். அவங்களாம் நாடகம் பார்க்க வரல, மசூதிக்கு நமாஷ் பண்ண வந்திருக்கிறாங்க. ஜோரியனே போலாமா? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பெல்ட் அடிக்க விடுறாங்க. போட்டின்னு வந்துருச்சுல. பல்லாக்கு குதிரையில பவனி வர்றோம் மீனாட்சி. ஊரான ஊருக்குள்ள 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 நல்லா ஜோரா கை தட்டுங்க. என்னவா இப்படி எந்த அளவுக்கு நீங்க உற்சாகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்டம் இருக்கும். எல்லாம் கை தட்டுங்க, ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க, எல்லாம் தட்டுங்க சொல்றேன். எல்லாம் கை தட்டணும், கையை தூக்குங்க, கையை தூக்குங்க, எல்லாம் கை தூக்குங்க, கை தட்டணும், கை தூக்குங்க. ஆளுக்கு 2000 பணத்தை எடுத்துட்டு மேலே வாங்க. ஓ ஆமாம் சார்,
எல்லாம் கை தட்டுங்க தா. ஏன் தான் என்னமோ உட்காந்து ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஆம்பளைக்கு நகர பல்ட்டி அடிக்குது என்னமோ வாய் கொடுத்துல உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல, நம்மளை சொல்லல ஆரம்பத்தில் எவனையும் செய்வனை வச்சுருக்கிறான்னு. நம்மளுக்கு எவனே செய்வனை வச்சுருக்கிறான். எடுக்கிறேன் ஆகுமா. நம்ம என்ன செஞ்சாலும் இந்த புள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கு. மோதாதே நான் சூராடி சூரனடி. எங்கிட்ட மோதாதே மோதாது ராஜனடி வம்புக்கு இழுக்காதே சூடாது சூடனடி. வெரி குட் வெரி குட் வெரி குட். பரவாயில்லையா, ஊதுபத்தி இருந்தாலும் அதனால தான் செய்ய முடியுது. ட்ரம்மு மாதிரி வந்துச்சுன்னா செய்ய முடியாது. ட்ரம்மு மாதிரி இருந்ததுன்னா குப்பரம் ஊதுபத்தி மாதிரி இருக்கிறனால தான் நறுக்கு நறுக்குன்னு போடுது அது. ஆமாம், நல்லா அப்பா முனையை காட்டி காட்டி வளர்த்துருக்கான். தொழில் முனை என் உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ உண்டாய் கூடி பேசும் அது இந்த புள்ள வருது. 3 நாள் தூக்கம் வரலன்னா இப்படி படுத்தீங்கன்னா எப்படி தூக்கம் வரும்? அப்ப குப்புற படுக்க கூடாதா? கடா இழுத்தா போயில சுத்தமா உள்ளதும் போயிருட்டா. ஐயோ மல்லாக்க படுக்கணுமோ? அதுக்கு இல்ல அந்த பரிமளா புள்ள வருதுன்னு சொன்னாங்களா? நீனே இல்லாட்டி வேற யாரும் முயற்சி இல்லாட்டி பண்ண. எந்த உள்ளம் தொழில் நினச்சேன். ஆனால் சரியான ஆளை தான் பிடிச்சி போட்டிருக்காரு பெருமாள் அண்ணன். என்ன செஞ்சாலும் செய்யுது பாப்பா ஜோமா.
செத்தா சண்டையில சாகணும். இல்லைண்ணா. இல்லைன்னா என் புண்ணியவதியா மண்டையை உடச்சிக்கிட்டு சாகணும். யார் மண்டையை உடைச்சு- ஆமா. நீயும் ஒரு நிலையாக தான் உட்காந்துருக்கிய எல்லாம். ஆடுவாம்பே விளையாடுவாம்பே ஆடுவாம்பே ஒரு போடு போடு பாம்பே 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 ஆடுவாம்பே படத்தை காட்டுவா. பரவாயில்லையா, என்ன செஞ்சாலும் அப்படியே செய்யுது. நாத்திரார் முடி மேல் இருக்கு. ஏய், என்ன நாத்தனா முடி மாமியா முடிண்டு நாகர் முடி நாகமுடியா? நாகர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார்? சொல்லு பாம்பே ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே தம்பி ஜோரா கை தட்டுங்க. கை கொடு. உட்காந்துருக்கிய தம்பி பாண்டிச்சேரியிலேருந்து நீ நடந்தே தான் வந்தியா? நினைச்சேன். ஏனே ராசாத்தி அவர்கள் எங்கே பபுன் டான்ஸ் இருவருக்கும் 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். தலைக்கு 51 ரூபாய் 51 ரூபாய். பபுன் டான்ஸாக இருவருக்கும் ராசாத்தி அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. எனது வணக்கம். நன்றி, நன்றி. இந்த வணக்கம் 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 பல வணக்கம். முத்து அண்ணா அவர்கள் எங்கள் பபுடான் சிறுவரையும் பாராட்டி ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி. எனது வணக்கம் வணக்கம் வணக்கம். சோலா தெந்தில் அவர்கள் சார்பாக இருவருக்கும் 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். மொத்தம் 151 ரூபாய். நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல.
லூசு முண்டைக்கு தூக்க முடியல போல இருக்கு. ஏப்பா ஏய் அதாவது ஒரு டம்ளர் போய் ஒரு சருவத்தை தூக்குது பார்த்தியா? ஆமா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான்ப்பா. இடுப்புல தூக்க சொல்லி பார்ப்போம். ஆமா சரி வாயில தூக்குச்சுல யாரியா போட்டி தானே? ஆமா இல்லை இருயா இந்தாரு பல்லுல கடிச்சு தூக்குனியல்ல, ஆமா இந்த குடத்தை நீ இடுப்புல தூக்கி கொண்டு அங்கே வைக்கணும். சரியான ஆளாண்டா. முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அதுவே ஒரு சொம்பு. அவரு என்னம்மா வாயில இவ்வளவு ஈஸியா தூக்கிட்டு போட, இதெல்லாம் இவ்வளவு சிரமப்படுற? பாப்பா எல்லாம் வாயிலே தான் செய்ய முடியும்.